அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். நீட் 2025 எக்ஸாமினேஷன் மே மாதம் 4ஆம் தேதி எழுத போகிறீங்க. இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது அப்ஜெக்டிவ் டைப். 4 ஆன்சரில் ஒரு ஆன்சர் எழுதணும். சம்டைம்ஸ் 2 ஆன்சர் சரியாகிற மாதிரி இருக்கலாம். அது ஒரு கேள்விக்கு 2 பதில் சரியான பதிலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன மாதிரி மார்க் அவார்ட் பண்ணுவாங்க? இந்த டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு பேட்டர்ன் பற்றி தெரியும். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 45 கொஸ்டின்ஸ், கெமிஸ்ட்ரி 45, பயாலஜியில் 90 கொஸ்டின்ஸ், மொத்தம் 180 கொஸ்டின்ஸ். முதல்லலாம் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆஃப் 200 கொஸ்டின்ஸ் இருந்தது. லாஸ்ட் 4 இயர்ஸாக இனிமேல் அப்படி கிடையாது. சாய்ஸ் கிடையாது. 180 கேள்விகள் மட்டும்தான். அடுத்தது டைம் பொறுத்த வரைக்கும் 2 to 5 PM. அந்த 20 மினிட்ஸ் கிடையாது. இந்த ரெண்டை நீங்கள் மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது to answer a question, the candidate need to choose one option corresponding to the correct answer. The most appropriate answer. அப்படி இருந்தது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் ஆர் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர். நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா 4 மார்க்குங்க. இன்கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா -1. தவறான பதிலாக இருந்ததுன்னா -1. கொஸ்டினே எழுதலை, நீங்கள் அட்டன் பண்ணலை அப்படின்னா மார்க்கு 0. பிரச்சனையே கிடையாதுங்க. இப்போ கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. யூனிக்காக இருக்கணும்னு தான். But in case it is found that question has more than one option, அது நம்ம கொஸ்டின் பேப்பர் சரியாக தான் எடுக்கிறாங்க. பட் இடையில கடைசியாக பார்க்கும்போது தெரியுது 2 பதிலும் சரியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, if more than one option is found to be correct, இப்போ 2 ஆப்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா then 4 mark will be awarded to only those who have marked any of the correct options. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆன்சரும் கரெக்டு, தேர்ட் ஆன்சரும் கரெக்டு. அப்போ ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தாலும் செட் பண்ணியிருந்தாலும் மார்க் கொடுப்பாங்க, தேர்ட் செட் பண்ணியிருந்தாலும் மார்க் கொடுப்பாங்க. பட் அட்டன் பண்ணலன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போது ஏதாவது ஒரு ஆன்சரை நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா மார்க் கிடைச்சிருங்க. இஃப் ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி கரெக்ட், எல்லாமே கரெக்டான ஆன்சராக இருக்குது, நம்ம ஒன்று தான் அட்டன் பண்ணியிருப்போம், தென் 4 mark will be awarded those who attempted the question. யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். அட்டன் பண்ணலன்னா கிடைக்காது. இப்போ 4 ஆன்சருமே கரெக்டான ஆன்சராக தெரியுதுன்னா யார் யார் அட்டன் பண்ணாங்களோ, இப்போ A1 செட் பண்ணியிருப்பாங்க, 2 செட் பண்ணியிருப்பாங்க, 3 இந்த மாதிரி எது செட் பண்ணியிருந்தாலும் மார்க் கிடைச்சிடும். ஆனால் அட்டனே பண்ணலைன்னா கிடைக்காது. இஃப் நன் ஆஃப் த ஆப்ஷன் ஃபவுண்ட் டு பி கரெக்ட் ஆர் கொஸ்டின் ஃபவுண்ட் டு பி ராங், அது எந்த ஆன்சருமே சரி கிடையாது. கொஸ்டின் பேப்பரே தப்பு, அந்த பர்டிகுலர் கொஸ்டினே தப்புனா தென் த கொஸ்டின் இஸ் ட்ராப். தென் ஆல் த கேண்டிடேட் ஹூ அப்பியர்ட் ஃபார் த நீட் எக்ஸாமினேஷன் 4 mark will be given irrespective of the answersங்க. அப்போது 3 கண்டிஷன். அது ஒரே கேள்விக்கு 2 ஆன்சர் இருந்ததுன்னா ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணாலும் மார்க் கொடுத்துருவாங்க. ஒரே கேள்விக்கு 4 ஆன்சரும் சரியாக இருந்தால் யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்களோ அவங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த 2 கேட்டகரிக்கு அட்டன் பண்ணியிருக்கணும். தேர்ட் ஆப்ஷன் கொஸ்டினே ஃபவுண்ட் டு பி ராங் அப்படின்னா நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறவங்க எல்லாருக்குமே மார்க் கொடுத்துருவாங்க. இதுதான் புரிஞ்சுக்கணுங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட். அப்போது நமக்கு ஐயோ நம்ம இதை அட்டன் பண்ணி தான் மார்க் வந்துருக்குமே, இந்த கொஸ்டின் ராங் கொஸ்டின் அப்படின்லாம் நம்ம பின்னாடி ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த டிப்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.